Hello everyone, welcome to Yarn Wonders. Day 20th of Granny Square Wednesdayல இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரெயின்போ கிரானி ஸ்கொயர். ஸோ ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான் இது. ஓகே, ஸோ அது ஒரு ஸ்டெப்பாக நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். செயின் 3 அண்ட் 11 டபுள் க்ரோஷே. செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 செயின் 12 டபுள் க்ரோஷேல 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இது ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு ரோலையும் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஈஸி தான் அந்த பேட்டர்ன். ஸோ 12 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிங்கை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி வந்து 3 செயின் ஒன் 2 3 and double crochet in the same stitch. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும். இது ஒரு டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு திரும்பி ஒரு இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு அண்ட் 4th டைம் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே போடும்போது கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். ஜஸ்ட் இது வந்து புல் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு நான் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த த்ரெட்டில் மட்டும் யான் அவுட் பண்ணாமல் இந்த 2 த்ரெட்டையுமே சேர்த்து யான் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மேலே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணதே தெரியாது. இங்கேருந்து இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. திரும்பி ஒரு டபுள் க்ரோஷே இந்த சேம் பிளேஸ். நீட்டாக இருக்கும் கலர் சேஞ்ச் பண்ணது. ஸோ இதே மாதிரி எத்தனை போடணுன்னா 1 2 3 4 5 6 7 இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே நம்ம போடணும். ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 7 டைம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு
2 இன்க்ரீஸ் டபுள் crochet போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் த்ரெட் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 3 செயின் அண்ட் வந்து இன்க்ரீஸ் 1 2 3 and increase. And next one double crochet and increase double crochet. One double crochet, increase double crochet. Okay. இப்படி பாருங்க. So 3 chain and increase and single double crochet, increase double crochet, single double crochet, increase double crochet. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிப்போம். இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கலர் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் நம்ம போட போகிறோம். கீழே இருக்கு இல்லையா, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இதில் எடுத்து வந்துட்டு yarn over single double crochet and next one increase double crochet. Okay, ஸோ இந்த கலர் நம்ம எத்தனை போடணும்னா single double crochet and increase, single increase, single double crochet and வந்து increase double crochet, next one single double crochet, increase double crochet. ஸோ இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் மாற்றிருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த எல்லோ த்ரெட் முடிகிற வரையும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 1 double crochet and increase double crochet. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். கொண்டு வந்துட்டு நான் இன்க்ரீஸில் முடிச்சிருக்கேன். அடுத்த ஒன்றில் வந்து single double crochet and increase, single increase. ஸோ இதுக்கு த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். single increase, single increase. இப்போ வந்து slip stitch, next row. ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து செயின் 3. இந்த வாட்டி வந்து இந்த ரோல இருக்கும். டூ சிங்கிள் டபுள் crochet and increase. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் crochet, இந்த செயின் 3 வந்து நான் சிங்கிள் டபுள் crochetவாக கன்சிடர் பண்ணிட்டேன். சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ், சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ் அண்ட் சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ். 3 செட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
ஓகே, நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேம் தான். இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச வரையும் நம்ம போடணும். single increase. ஓகே, ஸோ இந்த வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்க்ரீஸ் போடணும். ஸோ நான் வந்து இன்க்ரீஸில் ஒரு டபுள் க்ரோஷே வந்து ரெட் கலர் த்ரெட்லேயும், இன்னொன்று வந்து பிங்க் கலர் த்ரெட்லையும் அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு இந்த ரெட் கலர் த்ரெட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ ஒவ்வொரு ரோலையும் வந்து இந்த வி தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 3 செயின் போட்டுற இடத்துல தான் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஸ்கொயராக மாற்றணும். நான் வந்து 4 செயின் போட்டுட்டு 4 செயின் 1 2 3 4 4 செயின் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 டபுள் க்ரோஷே, ஆனால் ஆஃப் டபுள் க்ரோஷே 2, அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷே, again half double crochet 2 and 2 double crochet. இப்போ கார்னர் 2 triple crochet 2 chain 2 triple crochet. இந்த சேம் ஸ்டிச்சில் நம்ம போடணும். ஸோ சாரி, நோ, 2 triple crochet வந்து ஒரு ஸ்டிச்சிலையும் 2 செயின் போட்டுட்டு அதர் 2 triple crochet வந்து அடுத்த ஸ்டிச்சிலையும் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து சைடாக வர மாதிரி பண்ணியிருக்கேன், ரெயின்போ. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கிரானி ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.